இயேசு கிறிஸ்துவின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இந்த இறை புகழ்ச்சி ஆராதனை வழியாக நாங்கள் மீண்டுமாக இணைந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இரக்கமும் பேரன்பும் மிக்கவர், மனதுருக்கம் மிக்கவர், தாராள மனமுடையவர், நம்மை அதிகமாக நேசிக்கிறவர், அன்பு செய்கிறவர். உன்னதமான ஆண்டவரை இந்த வேளையிலே நினைத்து பார்ப்போம். கடந்த காலங்களில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னகே, விண்ணக மன்னக, அரசியாக அரசியாக முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கின்றோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக எங்களுக்காக திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி, இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசிரையும் அவருடைய ஆசீரையும் அவருடைய அருளையும் அவருடைய அருளையும் பாதுகாப்பையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் சுகத்தையும் இறை பிரசன்னத்தையும் பிரசன்னத்தையும் வல்லமையையும் வல்லமையையும் முழு விடுதலையையும் முழு விடுதலையையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, இயேசுவே, இயேசுவே, இரட்சகரே, இரட்சகரே, தூயவரே, தூயவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, இயேசு, இரட்சகரே, இரட்சகரே, தூயவரே, தூயவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, வாழும் கடவுளே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, உம்மை உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீரே தூயவர், நீரே தூயவர், நீரே எங்களை நீரே காண்பவர், எங்களை காண்பவர், நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை வழி நடத்துறவர், நீரே எங்களை வழிநடத்துகிறவர், நீரே எங்களை பாதுகாக்கிறவர், நீரே எங்களை பாதுகாக்கிறவர், நீர் ஒருவரே எங்களை நேசிக்கிறவர். ஒருவரே எங்களை உம்முடைய மாறாத அன்பு உம்முடைய மாறாத அது மிக பெரியது, அது மிகப்பெரியது, அது என்றென்றும் நிலைத்திருப்பது. என்றென்றும் நிலைத்திருப்பது. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே. பிரியமான அன்பு சகோதரங்களே, மாற்கு நற்செய்தி 16:20 இறை வசனம் சொல்லுகிறது, சீடர்கள் சென்ற இடங்களெல்லாம் அருள் அடையாளங்கள் வழியாக அவர் உடன் இருக்கிறார், இயேசு அவர்களோடு உடன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினார். பிரியமான அன்பு சகோதரங்களே, அன்பு சகோதரிகளே, இந்த வேளையிலே என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்காதா? என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுகமாக்கல் நடக்காதா? குணப்படுத்தல் நடக்காதா? என் கேள்விகளுக்கு பதில் கிடைக்காதா? என் தடைகள் விலகாதா? என் குறைகள் மாறாதா? என் கஷ்டங்கள் மறையாதா? என் துன்பங்கள் என்னை விட்டு நீங்காதா என்ற ஏக்கத்தோடு கவலையோடு இந்த நேரத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் அனைத்துக்குமான பதிலாக இருக்கிறார். யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வாழ்வும் வழியும் உண்மையுமாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்திலும் எங்களுக்கு துணை செய்ய இருக்கிறார். இரக்கங்களின் தகப்பனாக இருக்கிறார். உள்ளத்தை திறந்த இந்த பாடல் வழியாக நாம் ஆண்டவருக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து எங்கள் சூழ்நிலையை பார்க்காமல் சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவரை கண்ணோக்கி அவரை உயர்த்தி இந்த பாடல் வழியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே.
இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இயேசுவே நன்றி அப்பா, நல்லவரே நன்றி அப்பா. வாரும் இயேசுவே, தொடும் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. நன்றி அப்பா, நல்லவரே நன்றி அப்பா, வல்லவரே நன்றி அப்பா, அற்புதரே நன்றி அப்பா, நல்லவரே. திரளான ஜனங்களை கண்டா, மனதுருகி நோய்கள் நீக்கினா. திரளான ஜனங்களை கண்டா, மனதுருகி நோய்கள் நீக்கினா. 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவரே, அற்புதம் செய்கிறவரே, துயாதி துயவரே, பரிசுத்தமானவரே, வாழும் கடவுளே, உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்திலே ஆண்டவரை ஸ்துதித்தவரை ஆராதியுங்கள். இயேசுவுக்கே மகிமை. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி. தகப்பனாக இருப்பவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவரே, அப்பா உமது ஆண்டவரே, அப்பா வெள்ளன் ஒன்றே போதுமானது ஆண்டவரே. அப்பா நாங்கள் வாழ்வதற்கான சகல கிருபையும் ஆசீர்வாதங்களை எங்களுக்காக கொடுக்கிற தெய்வம் நீர் என்பதை ஆண்டவரே அனுதினம் எங்கள் வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே காண்பித்து வருவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த குணமாக்களின் கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. என்றே அது ஆண்டவரை விடுதலை அடைக்கொள்ள ஆண்டவரே நாளாக இருக்கும்படியாக ஆண்டவரை கடந்து வாரும். இரக்கங்களின் தகப்பனாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே இல்லத்திலும் உள்ளத்திலும் நீர் இருந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நீர் வழி நடத்தி அருளும் ஆண்டவரே. சகலத்திலும் இருந்து ஆண்டவரே அப்பா விடுதலை பெற்று ஆண்டவரே அப்பா சுகமாய் வாழ நீர் கிருபை செய்தருளும் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. நன்றி ஆண்டவரே. 38 வருடங்களாய் குளத்தருகே அடுத்திருந்த மகனை தேடி சென்றார். 38 வருடங்களாய் குளத்தருகே அடுத்திருந்த மகனை தேடி சென்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார், பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார், இனி பாவம் செய்யாதே என்று எச்சரித்தார்.
வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்று உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்று உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே வாருமே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே வாருமே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே வாருமே. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே வாருமே. வல்லமை தாருமே, வல்லமை தாருமே, அற்புதம் செய்யுமே, அற்புதம் செய்யும். ஹாலே 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 ஹalleluya hallelujah 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 barashina நன்றி அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். தூயாதி தூயவரே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தமானவரே உம்மை ஆராதிக்கிறோம். வாழும் கடவுளே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். தூயவரே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் நடுவிலேயே உங்கள் மத்தியிலே இருப்பதை உணருங்கள். அவர் வேறு எங்கும் இல்லை, எங்களோடு இருக்கிறார். யோசுவா 3:10 சொல்லுகிறது, வாழும் இறைவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆஹா 2:5 சொல்லுது, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை வழிநடத்தி வந்த நாளில் இருந்து இந்நாள் வரைக்கும் உங்கள் நடுவில் என் ஆவியின் நிலை கொண்டுள்ளது. My spirit among you. என் ஆவி நிலை கொண்டுள்ளது. பரிசுத்த ஆவியானவர் எங்கு இருக்கின்றாரோ அங்கே ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம் உண்டு. 1 சாமுவேல் 16:13 சொல்லுகிறது, சாமுவேல் தாவீது சிறு பையன் மீது கரத்தை வைத்து ஜெபித்த பொழுது ஆண்டவருடைய ஆவி அவனுக்குள் நிறைவாய் வந்தது. வல்லமையோடு அந்த ஆவி அவன் மீது அசைவாடியது. வல்லமையோடு, in a mighty way, in a mighty way the Holy Spirit came upon him. தாவீதின் மீது வல்லமையோடு கடவுளுடைய ஆவி எங்களை பலப்படுத்தும் என்று சொன்னார். பரிசுத்த ஆவி எங்களோடு உடன் இருப்பார் என்று சொன்னார். எங்கள் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும், எங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கும். திருப்பாடல்
16:8 தாவீது அழகாய் சொல்லுவார், ஆண்டவரை எப்பொழுதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன். ஆண்டவரை எப்பொழுதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரை எப்பொழுதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லுவது என்ன? கடவுளுடைய நிலையான பிரசன்னம் நம் மத்தியிலே எப்பொழுதும் இருக்குது. அதான் எப்பொழுதும் ஆண்டவரை என் கண் முன்னே வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய அசைக்க முடியாத அவருடைய இருத்தல், the being of God, the presence of God, கடவுளுடைய பிரசன்னம், அவருடைய தயவு, the favor of God, அவருடைய சித்தம், the desire of God, the will of God என்னோடு இருக்கிறது, என்னோடு உடன் இருக்கிறது. என் முன்னே நான் ஆண்டவரை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் எப்பொழுதும் என் கண் முன்னே வைத்திருக்கிறேன் என்பது என்னுடைய விசுவாசம் பலனாக இருக்கிறது. ஏன்னா அசைக்க முடியாதவர் எனக்கு முன்னாலே இருக்கிறார். பலவிதமான இன்னல்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள், நோய்கள், பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் உன் முன்னே இருக்கின்றவர் அதைவிட மேலானவர். அதைவிட மேலானவர். 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகில் இருக்கும் அவனை விட எனக்குள் இருக்கும் இயேசு பெரியவர். பிலிப்பியர் 4:13 புனித பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற இயேசுவின் துணையை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. I can do all things who strengthen us in Christ. கிறிஸ்துவுக்குள் என்னை பலப்படுத்துகிறவருக்குள் எல்லாவற்றையும் செய்கிற ஆற்றல், வல்லமை எனக்கு உண்டு. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். பிரச்சனையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு நீ போகலாம், அல்லது தீராத நோயாக இருக்கலாம், வேலையிலே பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்திலே அல்லது பல தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையோ சூழ்நிலைகளை பார்க்காமல் உன் முன்னே நிற்கின்ற ஆண்டவரை முன்னிறுத்து. ஆண்டவரை, இது எதுவும் என்னை அசைக்க முடியாது. பவுலடிகளார் ரோமேயர் 8:31 தொடக்கமுள்ள வசனத்திலே சொல்லுவார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது. எதுவும் என்னை பிரிக்க முடியாது. தாவீது அழகா சொல்லுகிறான் பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். அவர் என் வலப்பக்கம் இருக்கிறார். ஆண்டவனுடைய வலப்பக்கம். ஒவ்வொரு வேளையிலும் நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகள், என்னுடைய ஒவ்வொரு செயல்கள் நடுவிலும் ஆண்டவர் என் வலப்பக்கம் இருக்கிறார். இது எனக்குள்ளே இருக்கின்ற ஆண்டவருடைய நிலையான இருப்பை பற்றி தாவீது சொல்லுகிறார். அவர் எனக்குள் நிலையாக இருக்கிறார். நான் எடுக்கின்ற முடிவுகள், செயல்கள் அனைத்தின் வழியாக ஆண்டவர் உறுதியாக எனக்குள்ளே இருக்கிறார். என் வலப்பக்கம் அவர் வீற்றிருக்கிறார். Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் என் வலப்பக்கம் இருக்கிறார். வலப்பக்கம் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். வலப்பக்கம் என்று சொல்லுகிற பொழுது கடவுளுடைய வல்லமை, ஓங்கிய வல்லமை என்னோடு இருப்பதை அது குறிக்கிறது. The powerful hands of God upon me.
சொல்லுகிறான், ஆண்டவர் என்னோடு இருப்பதால் ஆகவே நான் அசைவுற மாட்டேன். என்ன சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கலாம், ஆனால் நான் அசைவுற மாட்டேன். சில காரியங்கள் என்னால அதை புரிந்து கொள்ள முடியாம சூழ்நிலைகளாக இருக்கலாம். உங்களுடைய தீராத நோய்கள், உங்களை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள், எதுக்குமே நான் சம்பந்தம் இல்லை, ஆனா இது நிக்கிறதும் இல்லை. அப்படி என்றால் நான் வழிபடுகிற ஆண்டவர் அங்கே, கவலைப்படாத. இந்த சூழ்நிலைகள் எதுவும் ஒரு பொருட்டு அல்ல. காரணம், அசையாத நம்பிக்கையோடு நீ ஆண்டவரை கண்ணோக்கி இருந்தார், அவர் என் வலப்பக்கம் இருந்தார், அவரை நான் எப்பொழுதும் என் முன்னே நிறுத்தினார். அவர் வாழும் கடவுள், உயிருள்ள ஆண்டவர். அவரால் ஆகாத காரியம் என்று எதுவும் இல்லை, அவரால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் முடிக்கும் ஆண்டவர், செயல்படுத்தும் ஆண்டவர். எப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு சிலுவை சுமந்து எப்பொழுது அந்த சிலுவையில் பலியானாரோ, 1 கொரிந்தியர் 15:51 தொடக்கமுள்ள வசனத்திலே பார்க்கிறோம். சாவே உன் வெற்றி எங்கே, உன் கொடுக்கு எங்கே? மரணமும் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. இயேசு சிலுவையில் பலியான அந்த நொடி பொழுதிலிருந்து நான் அசைவுற மாட்டேன், அசைவுற மாட்டேன். சிலுவை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் சிலுவை, 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுது, நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு சிலுவை மீட்பளிக்கும் கடவுளின் வல்லமை. அவர் என் வலப்பக்கம் இருக்கிறார், அதை கண்முன்னே வைத்திருக்கிறேன், நான் அசைவுற மாட்டேன். ஆண்டவரை பார்த்து எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உம்மோடு இருக்கிறது தான் என்னுடைய பாக்கியம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைப்பேன். உன் பாதத்தில்
இறக்கி வைப்பேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சொல்லுங்க, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள். இயேசுவே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே ரட்சகரே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. நன்றி ஆண்டவரே, பரிசுத்தரே நன்றி, தூயவரை நன்றி, வாழும் கடவுளை நன்றி. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். உயிருள்ள இயேசுவே உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமை. நன்றி இயேசு. நன்றி இயேசு.